நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்னன்னு கட்டளையிட்டு இருக்கிறாரு? பைபிளை கண்டிப்பாக படிக்கணும். ஏன் படிக்கணும்னா, இப்போ சொன்னது போல் ஒரு உதாரணத்துக்கு, நம்ம அப்பா இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி சொல்லின்னு வர்றப்போ அது ஒரு உயிலாக எழுதி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். எனக்கு அப்புறமா என் பிள்ளைக்கு சேரணும், எனக்கு அப்புறமா என் பேரனுக்கு சேரணும். அதே மாதிரி பைபிள் கூட அந்த காலத்தில் இருந்து அவங்க செஞ்ச தேவன் எப்படி அழைத்தார், அவங்கள எப்படி மின்னுக்கு கொண்டு வந்தார், அவங்களுக்கு எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட தேவன் அவங்க கூட இருந்து எப்படி வழி நடத்தினார் அப்படின்றத தேவன் விரிவாக நமக்கு சொன்னார். திருப்பி பார்க்கும் பொழுது